களம் காவல் மலையாள திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏமாறுவதில் இத்தனை சுகமா? கட்டிலில் சட்டை பட்டன் கழன்ற நிலையில் மம்முட்டி, அருகில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போல் ஜில் என்று ஒரு அழகி, இன்னும் அள்ளி பருகுவார் என்ற உருகி வழியும் அந்த ஐஸ்கிரீம் மம்முட்டியிடம் ஏமாறுவதில் துவங்குகிறது மூச்சடைக்கும் கணக்கு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேர படத்தில் மம்முட்டி வரும் காட்சிகளை மட்டும் கோர்த்தால் அதிகபட்சம் 1 மணி நேரம் தாண்டாது. அவ்வளவுதான் மம்முட்டி பாத்திரம். இந்த பெயரில் இன்னாருடன் பேசிக்கொண்டிருக்கிறது என்று நம்ப வைத்து ஒவ்வொரு முறையும் நம்மை ஏமாற்றும் படத்தொகுப்பும் திரைக்கதையும் இப்படைப்பின் தாய் தந்தை. இவன்தான் கொலைகாரன் என்று எடுப்பிலேயே நமக்கு அறிமுகப்படுத்திவிட்டு அவனை தேடுவதாய், அதுவும் அவன் உதவியுடன் அவனை தேடுவதாய் திரைக்கதை அமைத்து இவன் சிக்கவே மாட்டான் என்று நம்மை நம்ப வைத்து அவன் சிக்கிக் கொண்டதும் நம் ஏமாற்றத்திற்கு நம்மையே கைத்தட்டி ஆர்ப்பரிக்க வைத்து மேஜிக் செய்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் ஜிதின் கே ஜோஸ். சிறுமியான 10 வயது மகளோடு கூட தோற்றுவிடக்கூடாது என்று நினைக்கும் காவல் அதிகாரியாய் விநாயகன் யானையின் கம்பீரத்திற்கு இணையான ஒவ்வொரு செயலிலும் அகந்தையற்ற தன் அகத்தை பிரதிபலிக்கிறார். பாகனாய் அவர் பாத்திரத்தை அணுகினால் பெரும் சிலிர்ப்பு நிச்சயம். பல பெண்கள் என்ன ஆனார்கள் என்று தேடும் கதை இப்படித்தான் எல்லோருக்கும் நிகழ்ந்திருக்கும் என்று துவக்கத்திலேயே நம்ப வைத்து, இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி நிகழ்த்தினான் என்று பல திடுக் உண்மைகள் மூலம் நம்மை நன்கு ஏமாற வைத்து இறுதியில் விநாயகன் பாத்திரத்திற்கு இக்கதை வெற்றி நீட்டுகிறது. ஆனால் நமக்குள் ஜெயித்திருப்பதோ மம்முட்டி எனும் மகா கலைஞன். ஆக திருஷ்யம் 2விடம் இருந்து திருடிய ஒரே ஒரு காட்சியை மன்னித்து விட்டால் இது அக்மார்க் த்ரில்லர்.